வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்போட ஐக்கானை நம்ம பார்த்தோம்னா எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணினா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆப்போட ஐக்கானை நம்ம எதுக்கு மாற்றணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் என்னென்னா உங்கள் மொபைலில் வேறு யார்ட்டாவது நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது என்னென்னா நீங்கள் அந்த ஆப்போட லோகோவையும் நேமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். நேம் என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நேம் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி நேம் மாற்றிக்கிட்டப்ப என்னென்னா உங்களுக்கு தெரியும் இந்த நேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். பட் என்னன்னா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது அது என்ன ஆப் அப்படின்னு. ஆக்சுவலி நிறைய பேர் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்னா ஓப்பன்லாம் அவ்வளோவா பண்ணி பார்க்க மாட்டாங்க. மேலே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி உங்கள் ஆப்போட ஒரு ஐக்கானை பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஆக்சுவலி இந்த வீடியோவில் ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினான அந்த எப்படி சொல்கிறேன்னா ஷார்ட்கட் நம்ம பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப் மூலியமாக ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி ஒரு ஹோம் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்க்ரீன் இருக்கும். ஆக்சுவலி கொடுத்துருப்பாங்க என்னன்னா நம்ம சாம்சங் மொபைலில் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப 2 ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. நார்மலான ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இன்னொரு டைம் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இன்னொரு ஸ்க்ரீன் வரும். பட் நிறைய மொபைல்ஸ் அது இருக்கா இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி மொபைல்ஸ் என்ன பண்ணலாம்னா நீங்கள் என்னன்னா அந்த மெயின் ஆப்பை ஹைட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடியே தான் நீங்கள் நேம் மாற்றி அந்த லோகோலாம் மாற்றி வச்சுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுட்டு அந்த ஆப்போட மெயினான இதை நீங்கள் என்ன பண்ணலாம் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆப் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஹைட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் அந்த ஆப்பை ஹைட் பண்ணிக்கிங்க, நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எந்த மாதிரி மெயின் ஆப்பை ஹைட் பண்ணிக்கிட்டு அந்த ஆப்போட ஷார்ட்கட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதாவது ஷார்ட்கட் அப்படின்னா அந்த ஐக்கான் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நேம்லாம் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அந்த ஆப் என்ன ஆப் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதாவது எந்த ஆப்புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும், ஐகான் சேஞ்ச் பண்ணணும், நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நிறைய உங்கள் மொபைலில் நீங்கள் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணீங்க, என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லா ஆப்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஆப் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்பை நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னா லைப்ரரி, மை ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் ஆப்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லைப்ரரி அப்படின்னா அவங்களாலே சில ஐக்கான்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐக்கானை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். செகண்டு மை கேலரி, மை ஃபோட்டோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலரியில் போய் வேறு ஏதாச்சும் ஒரு இமேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா இன்ஸ்டாகிராமோட லோகோ எடுத்து நம்ம ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஃபேஸ்புக் லோகோ எடுத்து வேறு ஏதாச்சும் ஆப் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்பில் நிறைய ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் ஒரு ஸ்டெப் போகும்போது ஆட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நம்ம கேலரிலேருந்து ஒரு செலக்ட் பண்ணி காமிச்சேன். அதான் என்னன்னா நீங்கள் கேலரியை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். அந்த ஆட் ப்ளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கேலரி ஓப்பன் பண்ணி எந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி கிராப்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். கிராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆப்போட லோகோ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு நார்மலான லைப்ரரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் நேம் ஏதாச்சும் மாற்றணுமா அந்த ஆப்புக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நேம் டைப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்ப ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் நேம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எது வேணால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேலே ஓகே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். தட் மீன்ஸ் அந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட்டாக பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். மொபைலில் ஷார்ட்கட்டாக கிரியேட் ஆகும். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வரும். அந்த ஆட் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை ஆட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துடணும். கேன்சல் கொடுத்துட்டீங்கன்னா போயிடும். ஸோ நீங்கள் ஆட் அப்படின்னு தான் கொடுத்துடணும். ஆட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்தீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது நீங்கள் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்போட நேம் மாற்றுனீங்க, லோகோலாம் மாற்றுறீங்களோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ மெயின் ஆப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்ப அந்த ஆப் பார்த்தா நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ஆப்போட இன்ஃபோலாம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப்போட இன்ஃபோவாக இருக்கும். அதாவது அந்த ஐகான் சேஞ்சின் இன்ஃபோவாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்றபடி என்ன கிடையாது. நீங்கள் ஆப்போட ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிட்டீங்களோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அந்த சும்மா அந்த நேமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐகான் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட முடிச்சிட்டோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் போட்டு டேக் பண்ணிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.